Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்க பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் பேக் பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர்ல யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேஸ் பேக்ல இதுவும் ஒண்ணுங்க. இந்த ஃபேஸ் பேக்க அப்ளை பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா கூட அங்க இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா கேட்பாங்க நீ என்ன ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிருக்க அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு இந்த ஃபேஸ் பேக் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னை ரொம்ப அழகாவும் பிரைட்டாவும் மாத்தக்கூடிய ஃபேஸ் பேக். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஸ் பேக் தயாரிக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்களா இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இதனால நான் போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளி விதை. இந்த ஆளி விதையை நான் ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து இந்த ஃபிளாக்ஸ் சீட் அதாவது ஆளி விதையை சேர்த்துக்கோங்க. நல்லா பாயில் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த இதை பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணீங்கன்னா ஒரு ஜெல் பதத்துக்கு, முட்டையோட வெள்ளைக்கருவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணிட்டு இதை ஆறந்தனி வெயிட் பண்ணுங்க. இதுதான் ஆளி விதை ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ற முறை. நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை தான் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான சேர்த்திருக்கேன். இந்த ஆளி விதை வந்து ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கு, அதாவது கொழுப்பு அமிலங்கள். ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு ஸ்மூத்தா மென்மையா இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை மாத்துறதுக்கு ஃபிளாக்ஸீட் அதாவது இந்த ஆளி விதை வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனாலதான் ஆளி விதையில இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு. ஸ்கின்னுக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கனால ஸ்மூத்தா மாத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. ஸோ இதுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான எடுத்துக்கலாம். இது கூடவே எடுத்துக்கக்கூடிய இன்னொரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூ ஸ்கின் க்ளோயிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கனால ஆக்னி, பிம்பிள்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. டார்க் ஸ்பாட்டையும் ரிமூவ் பண்ணும். மெயினா பாத்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ஒரு பிரைட்டா வச்சிருக்கும், எந்த ஒரு டேமேஜும் இல்லாம. அதுக்காண்டி தான் ஆவாரம்பூ சேர்க்கிறோம். ஆவாரம்பூ வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. இதை நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுல ஆவாரம்பூ வாங்கி நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம். இந்த 2 பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேக் மாதிரி உங்க ஃபேஸ் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிக்கணும். நீங்க இப்போ மசாஜ் எதுவுமே பண்ண வேணாம், பேக் மாதிரி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டா போதும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் உங்க ஃபேஸ்ல. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தண்ணி அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணி அப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. வீக்லி 3 டைம்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸ்கின் பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், நம்ப முடியாத அளவுக்கு அப்படி ஒரு க்ளோயிங்கா ஸ்மூத்தா, ஒரு குழந்தையோட ஸ்கின் எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்குமோ அந்த மாதிரி மாறிடும். ரொம்ப பிரைட்டா மாறிடும். ஸ்கின் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். நீங்களே நம்ப மாட்டீங்க. இதை 1 டைம் யூஸ் பண்ணி பாருங்க. என் கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 1 டைம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்கின் எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்குன்ட்டு நீங்களும் கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.